அனைவருக்கும் வணக்கம். மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? மகாதசைகள்லாம் நல்ல பலனை செய்வதற்கு கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகர் ஜனனிக்கும் பொழுது அவருடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் ராசி உருவாகிறது. அந்த அடிப்படையில மிருகஸ்ரீடத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த 2 பாதங்களும் ரிஷப ராசியிலே அமைந்திருக்கிறது. 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த 2 பாதங்கள் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கு. அப்ப மிருகசீரிட நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசியாகவும், அதன் பிறகு பிறந்த 2 பாதம் 3, 4 பிறந்தவர்கள் மிதுன ராசியாகவும் தான் இருப்பீர்கள். அதுபோல மிருகசீரிட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பானது ஜாதகத்தினுடைய அமைவில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரமாக வரையறுக்கப்படுகிறது. எதுலையுமே வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய குணாதிசயம் இருக்கும். அதுல 2 விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த நட்சத்திரம் 2 பாதங்களாக இருவேறு ராசிகளிலே அமர்ந்திருக்கிறது. அப்புறம் தன்மை சில மாறும். மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இதிலே பிறந்தவர்களுக்கு வேகம் இருக்கும். அதுபோல அந்த வேகத்தோடு கூடிய நிலையில தன்னை சார்ந்தவர்கள், தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், தன்னுடன் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக விளங்குவீங்க. உங்களை நம்பி யாராவது வராங்க, அல்லது நீங்கள் மற்றவர்களை எப்பொழுதுமே உங்களை நம்பியவர்களை கைக்குள்ளே வைத்து கொண்டு அவர்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு குணாதிசயமும் இருக்கும். அதுபோல வேகமாகவும் துடிப்போடவும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக விளங்குவீர்கள். 3, 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் வியூகம் வகுக்கக்கூடியவர்கள், அதாவது திறமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைவு இருக்கும். அதுபோல ஜாதகர்கள் மற்றவருக்காக சப்போர்ட் எடுப்பீங்க. துணிச்சலா எதையுமே துணிகரத்தோட போய் வாதாடக்கூடியது. உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு இடத்துல பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகி என்ன பிரச்சனை அதற்கான சொல்யூஷனை தேட நினைப்பது, அந்த தன்னம்பிக்கையை இந்த 3, 4ஆம் பாதங்கள் கொடுக்கிறது. முதல் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னை நம்பியவர்களுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு அமைவு வந்து விடுகிறது. அதுபோல மிருகசீரிட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தினுடைய மற்றொரு சிறப்பம்சம் அந்த ஆணினுடைய நட்சத்திரம்னு சொன்னோம். பொதுவாக ஆண் நட்சத்திரங்கள் உறுதியான ஒரு மனநிலையை முதல்ல கொடுத்துருது. நீங்க ரிஷபராசியா இருந்தீங்கன்னா உச்ச நிலையில சந்திரன் வருகிறார். மிதுனராசியா இருந்தீங்கன்னா புதன் அதிபதியாக வருகிறார், இங்கு சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். அப்ப முதல்ல கைண்ட்னஸை கொடுக்கிறார். ஆண் நட்சத்திரம் பண்பு பெற்ற ரிஷபத்தில் அமரும் பொழுது கைண்ட்னஸை கொடுக்குது. மிதுனத்துல அமரும் பொழுது மற்றவருக்காக உதவி செய்ய வேண்டும்ன்ற அந்த பராக்கிரமத்தை கொடுக்குது. அப்போ மிருகசீரிடத்திற்கு 2மே மற்றவர்கள் மீது பரிவு, அன்பு அத்தனையுமே காட்டக்கூடியவர், நேர்மையான நபர்கள், லாயல்ட்டியான பர்சன். எப்பொழுதுமே ஒரு மனிதன் கோபப்படுகிறாருன்னா அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்ல தெரிந்தவர்களுக்கு கோபம் வராது அப்படின்றத நான் விவரிக்கல. பட் இருந்தாலும் பொதுவாகவே கிரக ரீதியில வேகம் இருக்கிறவர் எப்பொழுதுமே பொய்களை சொல்லாமல் தவிர்த்து கொள்ளக்கூடியவராகத்தான் விளங்குகிறார். அந்த அமைகளை மிருகசீரிடத்தில் தன்மையான ஒரு நட்சத்திரமா இருக்கு. ஸோ அந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க, உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி யோகத்தை செய்ய போகிறது, அதுபோல உங்க வாழ்க்கையில தசைகள்லாம் எப்படி அமையும். அந்த வகையில மிருகசீரிடத்திற்கு பிறந்ததுமே செவ்வாய் மகாதசை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7 வருடம் மகாதசையை நடத்துறவர். அவரை பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபத்துல பிறந்தவர்களுக்குலாம் ஒரு 6 வருடம் 5 வருடம் போல 4 வருடம் வரைக்கும் தசை வரும். அதே மிதுனத்துல பிறந்தவர்களுக்கு 3.5 வருடம் அல்லது 2 வருடங்கள் பாதத்தின் அடிப்படையில தசை நடக்கும். அப்ப பிறக்கும் பொழுதே செவ்வாய் மகாதசை, குழந்தை மிக குழந்தை பருவத்துல உங்களுடைய செவ்வாதசையானது கடந்து விடும். இதுல ஒரு விஷயம். அடுத்ததாக ராகு பகவான் ஒரு 18 வருடம் மகாதசையை நடத்தினார். அதனால்தான் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இளம் வயதில் கல்வி கற்கக்கூடிய வயதுல இந்த ராகு பகவானுடைய தசை வந்தது. கல்வி கற்கக்கூடிய நிலையிலே ராகு தசை வந்து விடுகிறது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் போகக்காரகராக வரையறுக்கப்படுறோம். எதையுமே வேண்டும் வேண்டும் என்ற ஆவல் கொடுக்கக்கூடிய இளவ பருவத்தில் வந்தா என்ன இருக்கும், ரொம்ப விளையாட்டு ஆர்வம், ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். கல்வி ஆர்வங்கள் குறைந்து பிற ஆர்வங்களை அதிகப்படுத்தி கொடுத்து விடுகிறார். அதனால விதிவிலக்கே இல்லை. மிருகசீரிடத்துல யார் பிறந்தாலும் கல்வியை விட மற்றொரு துறைகள்ல மற்றொரு ஆர்வத்தை உண்டு பண்ணி கொடுத்துறார். அந்த ஆர்வத்துல வெற்றி கிடைக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது மிருகசீரிடத்துல, ராகு மகாதசை தான் நடக்கணும். அந்த குழந்தை சமூகத்துல நல்ல பலனை அனுபவிக்கணும்னா அந்த ராகு ஸ்தான பலத்தோடு குரு, சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களுடைய பார்வையோ இணைவோ பெற்றால் அந்த ராகு கல்வியில தடை பண்றது இல்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் தடை பண்றது இல்லை. கண்டிப்பாக மிருகசீரிடத்துல போனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இளமை பருவத்துல விளையாட்டு ஆர்வமோ பொழுதுபோக்கு ஆர்வமோ கண்டிப்பா குழந்தைக்கு இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அது தன்
கல்வியை பாதிக்காத வண்ணம் இருக்கும்னா குரு சுக்கிர புதனுடைய தொடர்பை பெற்று அந்த ராகுதேசம் நடக்குதுன்னா கண்டிப்பா கல்வியை பாதிக்க போறதில்லை. ஆனால் ஒரு துறையில மட்டும் இல்லாம மற்றொரு துறையில ஈடுபடுத்துகிறது அந்த ராகு ஸ்தான பலத்தோட இருந்தாலும் அந்த துறையில் ஜாதகருக்கு வலுவான உறுதியான ஒரு பிடிப்பையும் சிறு வயதிலே புது தொழில்நுட்பங்களில் கைதேர்ந்தவராக மாற்றிவிடும் அந்த ராகு பகவான் 18 வருட மகாதசையில. அடுத்ததாக குரு மகாதசை சரியாக இளமை பருவத்திலே குருபகவானுடைய 16 வருட மகாதசை நடக்கும். இந்த குருபகவானை பொறுத்த வரைக்கும் தனக்காரகர், குழந்தைக்காரகர், சுகநிலைக்கெல்லாம் காரகமே குருபகவான் தான். இந்த குருபகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தான வலுவோடு உங்களுடைய ஜாதகத்திலே அமர்ந்து சந்திர சூரிய சனிபகவானுடைய தொடர்புகளை பெறும்பொழுது செவ்வாயினுடைய தொடர்பும் கூடுதல் பலனை கொடுக்கிறது. இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய இணைவை விட பார்வை நல்லது. இந்நிலையில் இருக்கும் பொழுது அந்த குருபகவான் 16 வருட மகாதசையிலே உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறார், குழந்தை பாக்கியங்களை கொடுக்கிறார், குடும்ப வாழ்க்கையில மேம்பட செய்கிறார். ராகுவில் கற்றுக்கொண்ட விற்றைகளின் மூலியமாக, அதில் கற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலியமாக வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றியையும் கௌரவ பெயர் புகழையும் கொடுக்கிறார். அந்த குருபகவான் இருள் பொருந்திய நிலையில அமைஞ்சிட்டார். சுப நிலையில இருள் நிலையிலனா பொருளாதாரத்திற்காக போராடக்கூடிய சூழலையும் அதுபோல சமூகத்திலே தங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு போராட்டத்தை கொடுத்து விடும். ஸோ அப்போ குருமகாதசை நல்ல முறையில் இருக்கணும். மிருகசீட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இளமை வயதுலனா குரு ஸ்தானபலத்தோடு சனி சூரிய சந்திர தொடர்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை மட்டும் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு குரு பகவான் நிறைய நல்ல பலன்களை செய்து விடுகிறார். எந்த லக்னமா இருந்தாலும் பிரச்சனை. அதுபோல சனி பகவான் அடுத்த தசை ஒரு 19 வருட தசை, ஒரு மத்தியம வயதிலே சனி மகாதசை, ஒரு செட்டிலாகி குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் 19 வருட மகாதசையை நடத்துறார். கர்மக்காரகர், கடின உழைப்பிற்கு காரகர், நிலையான உறுதியான பொருளை உருவாக்கக்கூடிய காரகர். அப்படி ஆயுள்காரகரான அந்த சனி பகவான் ஸ்தானபலத்தோடு வலுத்து ஜாதகங்களிலே நடப்பு தசைநாதனான சனி பகவான் சுபருடைய தொடர்பு குரு சுக்கிர புதன் தொடர்பை பெற்றிருந்தார்னா அவங்களுக்கு மிக அருமையா தசையை நடத்தி கொடுத்துருவார். சனி தசையில சகலவிதமான பலன்களையும் நீங்களே உழைத்து உங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதாயமான காலகட்டமா இருக்கும். அடுத்ததாக ஆன்மீகமாக இருந்தாலும் ஆன்மீக விருப்பம் இல்லாவிட்டாலும் இறுதியான காலகட்டங்கள்ல புதன் மகாதசை ஒரு 17 வருட மகாதசை. புதனை பொறுத்த வரைக்கும் 17 வருட மகாதசையாக நடத்தி கொடுக்கிறார். இந்த மகாதசையில கல்விக்காரகர், திறமைக்கு காரகர், இளமைக்கு காரகர், புதன் திறமைக்கு காரகர், இத்தனை பண்புகளை கொண்ட புதனுடைய திசை காலங்கள்ல வர்றது அந்த புதன் பகவான் தான் வியாபாரம். வைசிய கிரகமாக சொல்லப்பட்டுள்ள புதன் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுத்தால் கற்பனை, கவிதைகள், இயக்கங்கள், எதையுமே அறிவு எங்க தேவையோ அத்தனை விஷயத்துக்கு புதன் தான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஜாதகங்கள்ல குரு பார்வை, குருவோட இணையக்கூடாது. குரு பார்வை, சனி பகவானுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு, சுக்கிர தொடர்பு, இந்நிலையை பெறும்பொழுது ஜாதகர்களுக்கு உயர்நிலை வாழ்க்கையை கடைசி காலங்களில் இனிமையாக கொடுத்து விடுகிறார். கடைசி காலங்களை இனிமைப்படுத்தி விடுகிறார். ரோஹிணி நட்சத்திரத்துல, அது மிருகசிரீட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. இந்த அமைவுகளின் அடிப்படையில அடுத்ததாக கேது மகாதிசை. கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞான மோட்சக்காரகராக சொல்லப்பட்ட அந்த கேது பகவானுடைய மகாதசை குரு சுக்கிர புதன் போன்ற இயற்கை ஒளிபொருந்திய கிரகங்களோடு தொடர்பு வரும்பொழுது நன்மையையும், சனி பகவான் சந்திர சூரியனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது சில கெடுபலன்களையும் ஜாதகர்களுக்கு கொடுக்கிறார். கடைசி இறுதி காலகட்டம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நம்ம விதிகளின் அடிப்படையில ஆத்ம அடிப்படையில சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இறுதி கட்டங்களிலே வரும்பொழுது அவர் ஸ்தான பலத்தை இழந்திருப்பது நல்லது. ஸ்தான பலத்தை பெறக்கூடாது. ஸ்தான பலத்தை பெறாமல் அந்த சுக்கிர பகவான் குருவோடு தொடர்பு, புதனோடு தொடர்பு, சந்திரனோடு தொடர்பு, சூரியனோட தொடர்பு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுத்து விடும். அடுத்ததாக இருக்கக்கூடியது சூரிய சந்திர மகாதசைகள். அது இப்ப இருக்கக்கூடிய ஆயுள் காலத்தின் அடிப்படையில அதை பற்றி நாம் ரோகிணிக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு சிலர் அந்த ஆயுளை கடப்பதனால் அதற்காகவும் அதை நம்ம சொல்றோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர புதன் தொடர்பை வரும்போது நல்ல பலனை செய்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதே குரு பகவானுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்புன்னா பௌர்ணமி ஒளி பொருந்திய நிலைகள்ல தான். சூரியனுக்கு கேந்திரத்துல சந்திரன் அமர்றது தான் நல்ல பலனாக நாம் சொல்றோம். இந்த வீடியோவில் பொதுவாக கிரகங்கள் எப்படி தொடர்பு கொண்டால் யோகம் கிடைக்கும்ன்றத மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு பார்த்தோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது வேறு எதுவும் சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.
நன்றி.